எபிரேயர் நிருபத்தை 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தோம் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் போதும். ஆண்டவரை மறுபடியும் ஒரு தடவை சிலுவையில் நம்ம யாரும் அரைஞ்சிடக்கூடாது என்பதுதான் இன்றைய காலை நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. மறுதலித்து போவது நம்முடைய பார்வையிலே சாதாரணமாகவே இன்றைய சூழ்நிலைகளிலே தெரிந்து விடுகிறது. இன்றைய திருச்சபைகளிலே அது ஒரு சாதாரணமான விஷயமாகவே தெரிகிறது. ஆனால் ஆண்டவருக்கு அது எவ்வளவு வேதனை உண்டாக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு தடவை தான் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது அல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள் மறுதலித்து போகும்போது மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து விடுகிறது மட்டுமல்ல, அவமானப்படுத்துகிறோம் என்கிற அளவிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே மனம் திரும்புகிறதுக்கு மறுதலிப்பதற்கு ஏதுவான ஒரு இருதயம் நமக்குள்ள ஒரு நாளும் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்கு சில வசனங்களுக்கு முன்னாடி தான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த எச்சரிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, அந்த எச்சரிப்பு உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதில் 2 பிரச்சனை இருக்குது. எச்சரிப்பாக இருக்கிறது வேற, சுயபலத்தில் இருக்கிறது வேற. சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் நின்றுவேன், அவங்களத்தான் புயல் வாரி கொண்டு போய் வெளியே வீசிடும். அந்த பிரச்சனையெல்லாம் நான் தாண்டி ஆண்டவருக்காக நின்று காட்டுறேன் பாருங்கன்னு. அது பேதுரு. அவர் தான் ஆண்டவரை அந்த நேரத்தில் மிகவும் வேதனைப்படுத்தி விட்டார். 40க்கு 39 அடி அவர் மேல் விழுந்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு அடி அந்த பக்கத்தில் இருந்து விழுந்தது. அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்குமானால் பேதுரு அவரை மறுதலித்து அவரை எனக்கு தெரியாது, அவர் யார் என்றே எனக்கு தெரியாது என்று வாங்கி சத்தியம் பண்ணினார். அவர் வெள்ள அடி வாங்கி கொண்டு இருக்கும்போதே தன் தலையை திருப்பி, நேற்று இரவு உன்னிடத்தில் நான் சொன்னேன் அல்லவா, பிசாசு உன்னை புடமிட போகிறான், என்னிடத்தில் அனுமதி கேட்டான், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேனே, நீ இப்படி செய்து விட்டாயே என்று அந்த நேரத்தில் தலையை திருப்பி அவர் பார்த்தது. அவர்கள் அடித்த அடி அவருக்கு வலிக்கவில்லை. ஆனால் கூட இருந்து 3.5 ஆண்டுகள் கூட இருந்த ஒருவன் செய்தது அவரை மிகவும் வேதனைப்பட செய்துவிட்டது. அதனால் உங்கள் மேல் அவருடைய நாமம் இருக்கிறது. சத்துரு எவ்விடத்தில் உங்களை விழத்தள்ளலாம் என்று பார்த்து கொண்டிருப்பான். அதனாலே நீங்கள் நான் நின்று விடுவேன் என்று சொல்லாதிருங்கள், தேவனே என்னை நிலைநிறுத்தும் என்று சொல்லுங்கள். அது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அந்த இரவு அவன் செய்த சவாலுக்கு உயிரே போனாலும் உம்மை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னார். என்ன ஆனாலும் அதில் வேற என்ன சொல்லிட்டாருன்னா, எவன் போனாலும் நான் போக மாட்டேன், எவன் வேணாலும் போகலாம் உம்மை விட்டு. கடைசியில் நின்றவர் வேற, அவர் தான் நின்றுட்டார். அமைதியாக ஒருத்தர் இருந்தார் பாருங்க, இயேசுவின் மார்பில் சாஞ்சிக்கிட்டே. அவர் ஸ்டாண்டிங் கடைசி வரை நின்றுட்டார். சிலுவைக்கு பக்கத்திலே நின்றுட்டார். பிடிச்சு அடித்தா கூட அரைஞ்சு வாங்கிட்டு போயிருப்பார் போல. ஆனால் இங்கே வாய் பேசுன்னு அவனால் நிற்க முடியல. நான் அதை பார்த்துருக்கிறேன். நிறைய விசுவாசிகள் சொல்லுவார்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், நாங்கள் யாருன்னு காட்டுறோம் பாருங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் நிற்கிறோம் பாருங்க. அப்படி அல்ல. ஆண்டவரிடத்திலே அந்த கிருபையை கேட்கணும். அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ள வராதபடிக்கு எங்களை காப்பாற்றும் என்று சொல்ல வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இருதயம் உங்களுக்குள்ள ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிற இருதயம், அது எப்போ வரும் தெரியுமா? உலக பிரகாரமான நன்மைகளை கொண்டு வந்து காட்டுவான். அதை காண்பித்து இந்த ஒரு காரியத்தை நீ செய்துவிட்டால் உனக்கு இவைகளெல்லாம் கிடைக்கும் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னது போல சொல்லுவான். மிரட்டி பார்ப்பான், மிரட்டுவான். இந்த மாதிரி காரியங்கள் உங்களிடத்தில் வரும்போது பேதுரு பயந்தது மிரட்டலுக்கு, யூதாஸ்
அகப்பட்டது பண ஆசைக்கு. இப்படி பல வகைகளில் இருந்து நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணமா இயேசுவா என்று பார்க்கும்போது அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவரை பிடித்து கொள்ள உறுதி பூண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் தைரியமாய் சொல்ல வேண்டும், உன் பணம் உன்னோடு இருக்கட்டும், என் இயேசு எனக்காய் சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் என் மக்களே. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மறுதலிக்க தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனங்களை திரும்ப படித்துக் கொள்ளுங்கள். இவைகளை உங்கள் இருதயங்களை விட்டு மறந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் சபை போதகர்களுக்காக நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்காமல் இருப்பதல்ல, மற்றாருக்காக ஆண்டவரை மறுதலிக்காமல் இருப்பதல்ல, நீங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கும்படியாக தேவனை மறுதலிக்காமல் நில்லுங்கள். அக்கினியில் கூட தேவன் இறங்கி வருவார், சிங்க கெபியில் கூட உங்களுக்காக இறங்கி வருவார். உங்கள் முடி கூட விழுகாதபடி அவர் காக்கிற நல்ல தேவன். உங்கள் மேல் ஒரு கீறல் கூட விழுகாதபடி காப்பாற்ற அவர் சரியான நேரத்தில் இறங்கி வருவார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நீங்கள் மறுதலித்து போனால் அவருடைய கிரியைகளை நீங்கள் பார்க்க முடியாது. அதுதான் உண்மை, அதுதான் ருசிக்க முடியாததுக்கான பிரச்சனையே. மறுதலித்து விட்டால் அங்கே ஆண்டவருடைய வரவை நீங்கள் எதிர்பார்த்து நிற்க முடியாது, ஆண்டவருடைய கிரியைகளை நீங்கள் உணர முடியாது. ஆனால் அக்கினிக்கு முன்னாகவும் தைரியமாய் 3 பேர் நின்றபோது அந்த 3 நபர்களுக்காக இறங்கி வந்த தேவன், அத்தனை கோடி மனிதர்களை படைத்த தேவன் 3 பேருக்காக எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். பார்க்கிறான் நேபுகாத்நேச்சார், என்னடா நடக்குது இங்கே? 3 பேரை உள்ள போனவன்லாம் செத்துட்டாங்க. அவன் 3 பேர் என்னன்னா தண்ணியில் உலாவுற மாதிரி உலாவிட்டு இருக்கான். நல்லா பாடுறா, 3 மாதிரியா 4 மாதிரி தெரியுதுரா அப்படிங்கிறாரு. நல்லா பார்த்தா 3இல் ஒருவராக தேவன் உலாவி கொண்டிருக்கிறாரு. நம்முடைய தேவனும் தம்முடைய பிள்ளைகளோடு வந்து விட்டார். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. எனக்கு இந்த வேதத்தை படிக்கும் போதெல்லாம் அக்கினி கூட நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு, ஏனென்றால் அக்கினியை உண்டாக்கினவர் நம்முடைய தேவனே. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஓடுறாங்க, ஓடிட்டு இங்கேருந்து வேகமாக ரன்னிங் ரேஸில் நீ கொஞ்ச நேரம் நின்று நடந்து போ, நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்றியா? வீரமா, இதில் வேற வீரமா, முட்டாள்தனம், மாடோடு சண்டையிடுவதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதும் மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை இன்னும் செய்து கொண்டிருக்கிறான். 2022 வந்த பிறகு, எல்லா உலகமே மாறி போன பிறகு இவைகளை எல்லாம் அறிவீனமாக மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கணம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க. இவைகளெல்லாம் முட்டாள்தனம், தன்னைத்தானே குத்தி கொள்கிறான், தன்னைத்தானே அழித்து கொள்கிறான். இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் நமக்காய் சிலுவை சுமந்தார். இவைகளை பார்த்து வேடிக்கை பார்க்க வேற ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இதில் பல சபைகளில் இருக்கிறவனும் போய் பலூன் வாங்கிட்டு வரான். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார். ஒரு அம்மா வேடிக்கை பார்க்க போய் பேய் கடைசியில் அந்த அம்மாவுக்குள்ளே புகுந்துருச்சான். அதனால தான் நீங்கள் என்ன அம்மாக்களெல்லாம் அதிகமாக தேடி புகுந்துருது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால உங்களை நான் சொல்லலை, அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு பிரசங்கமாக கேட்டிருக்கிறேன். ஏன்னா பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னா திடீரென்று ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க, ரொம்ப ஆண்டவருக்காக மேலே நிற்பாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த விசுவாசத்தில் குறைஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு இந்த காலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், இவைகளெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை ருசி பார்க்குறோம். காலையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய வார்த்தையை ருசி பார்த்த பிறகு உலகத்தின் பெலன்களையும் இனி வரும் உலகத்தின் பெலன்களையும் பார்த்தீங்களா, மோசேயை குறித்து இந்த வார்த்தை அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொருட்களிலும் பொக்கிஷங்களிலும், எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம் பயங்கரமானது, தங்கம் வெள்ளி எல்லாம் அங்கே இருந்தது. அவனுக்கு அதெல்லாம் பெருசாக தோணலை. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து தேவனுடைய பிள்ளைகளோடு நிந்தையை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான பிசாசு அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெரிந்து கொள்ளுதல்ல ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குவான். இதுவா அதுவா, உலகமா இயேசுவா, பணமா இயேசுவா, அந்த இடத்துல தான் நீங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்காம நின்றீங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறவர் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த மறுதலித்து போனவர்கள் திரும்ப புதுப்பிப்பது கூடாத காரியமா? ஏன்னா அவங்க மறுபடியும் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்க? குத்திட்டாங்க, மறுபடியும் அவரை வேதனைப்படுத்திட்டாங்க.
எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பதிவு செஞ்சிருப்பார். பரலோகத்தில் இருந்தாலும் மறுதளிச்சு போனவங்க நிமித்தம் அவர் வழியோடு இருப்பாரா? அவர் இருக்கிற இடம் நல்ல இடம் தான், சந்தோஷமான இடம் தான். ஆனால் அவரை மீண்டும் அவருடைய மக்கள் சிலுவையிலே அறைந்து விட்டபடினாலே சில அம்மாலாம் வந்து இங்கே கைத்தட்டி துதிச்சிட்டு அந்த அம்மாக்கள் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் கேள்விப்படும் போது அவர்கள் நம்மை அல்ல, அவர்களுக்காக சிலுவை சுமந்த ஆண்டவரையே வேதனைப்படுத்துகிறார்கள். அந்த இருதயம் எல்லாம் எப்படித்தான் வருகிறதோ என்று நீங்கள் நினைக்கலாம். இங்கே வந்து பாட்டு பாடின அம்மா அங்கே போய் கூட்டி கொண்டு இருக்கிறதே, அது ஏன் வருகிறது என்றால் அப்படிப்பட்டவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவருடைய இருதயத்தை பிசாசு முழுவதுமாக தேவனை விட்டு பிரித்து விடுவான். அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் தவறாகவே அவர்களுக்கு தெரியாத அளவிற்கு அவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பார். உங்களை மாதிரி ஒரு காலத்தில் அதிகாலை ஜபத்தில் ஒரு குடும்பம் வந்து போய்கொண்டிருந்தது. சபையில் அதிகாலை ஜபம், இரவு ஜபம், அப்படியே எங்களோட தான் கூட எல்லா ஜபத்தில் இருந்தாங்க. இப்போ பெருசாக ஒன்று அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பெரிய ஆட்கள் போல சுற்றி கொண்டு அவமானப்பட்டு தான் திரிகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் ஏன் அப்படி திரிகிறார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவரை மீண்டுமாக சிலுவையில் அறைந்தவர்கள். ஆனால் என் ஆண்டவர் இந்த காலையில் ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். நான் அதை படிக்கும்போது மறுபடி ஒரு குத்துனா கூட நமக்காக அவர் காத்துட்டே இருக்கிறாருன்னு கீழே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பிரியமானவர்களே. எவ்வளவு நல்ல வார்த்தை, வாசிக்கலாம் 9:10. பிரியமானவர்களே, அப்ப கூட எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, பிரியமானவர்களே. நாங்கள் இப்படி சொன்னாலும், நாங்க இப்படி உங்ககிட்ட சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அந்த இடத்துல அந்த யூதர்கள் ஆண்டவரை மறுதலிச்சு போயிருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இதை எழுதியிருக்காரு எச்சரிக்கையா. ஆனாலும் அவங்களே விட்டுறக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறார். நாங்கள் இப்படி சொன்னாலும் ரட்சிப்புக்குரியவைகள் உங்களிடத்தில். அதனால தான் பைபிள் படிக்கும்போது மேலேயே படிச்சுட்டு கோபத்தோடு மூடிடக்கூடாது. நிறைய பேர் மேலே படிச்சுட்டு அப்போ மறுதளிச்சு போன நம்மெல்லாம் திரும்ப வர முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், அதனால தான் நல்லா கவனிக்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். அப்போ பணக்காரன்லாம் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு மூடிடக்கூடாது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஒத்த வசனத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துட்டிங்கன்னா அது கள்ள உபதேசமாக மாறிடும். அதுதான் இன்னைக்கு பைபிள் படிக்கிறவங்களுடைய பிரச்சனை. மேலே ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாருன்னா கீழே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். அப்படி மறுதலித்து போன அநேகர் திரும்ப கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற மிகப்பெரிய முக்கிய காரணம், பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். எல்லாரை விட அதிகமாய் பயன்படுத்தினார். அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சாத்தான் சொல்லுவான், நீ மறுதலிச்சு போயிட்டியா, அவ்வளோதான், உனக்கு இடமே இல்லைன்னு. பேதுருவை பயன்படுத்தினது போல வேறு யாரையும் கர்த்தர் பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் நம்பர் 1 சீடர்களுக்கே முதன்மையானவனாக பயன்படுத்தினார். கீழே வாசித்து பார்த்தால் ரட்சிப்புக்குரிய காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். அப்ப பாத்தீங்களா, நம்ம செஞ்ச இந்த காலையில வந்து தேடுனது, ஆண்டவரை தேடுன கிரியைகள், இது எல்லாத்தையும் கடவுள் மறக்கவே மாட்டாராம். நம்ம ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொரு கிரியைகள், தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு செய்ததான காரியங்கள், இவைகள் ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. அதனால யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையினுடைய தொடக்க காலத்தில் அதிகமான கிரியைகளை செய்து இளம் வயதிலேயே ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்து சேர்த்து வைக்கிறார்களோ அவர்களை எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். அதனாலதான் நீங்க அதிக கிரியைகளை செய்யணும். ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்யும் போது அதையெல்லாம் ஆண்டவர் கடைசி காலங்களிலே கருத்தில் கொள்ளுகிறார். நிறைய பேர் கடைசியில் வியாதிப்பட்டு இருக்கிற நாட்களில் அவங்களுடைய விசுவாச குறைவுகள், அவங்களுடைய பேச்சில் ஏற்படுகிறதான குறைவுகளை பார்க்கும்போது ஆண்டவர் கடைசி நேரங்களில் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவரோடு சேர்த்து கொண்டு அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி விடுகிறதுனுடைய காரணம் அவர்கள் ஆண்டவருக்காக செய்த நல்ல கிரியைகள். அதனால தான் சத்துரு எப்போ நம்மளை கவுத்தலான்னு பார்த்துட்டே இருப்பான். நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்யணும். அதான் என்ன சொல்கிறார் பாருங்க, எப்படி செய்யணுமா, நம்ம அவருடைய நாமத்துக்காக செய்ததை அதை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, வாசிக்கலாம். 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட
நம்பிக்கையை முடிவு பெரிதும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில். ஆமாம், ஜெபத்தை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆள் கூட்டமாக வரும். அப்படியே 40 நாள் நெருங்க போகுதுன்னா என்ன, ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 40வது நாள் வரும்போது சில நேரம் மொத்தமாக குறைஞ்சிரும். ஆனால் சில நேரங்களில் நம்ம அந்த உறுதியை கடைசி வரை பிடிச்சிக்கிறோம். நான் ஒரு காரியத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்பாடி போச்சுடா, எப்படா அந்த 40 நாள் வரும், அப்போ வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த ஆரம்பம் எப்படி இருந்துச்சோ அதே அளவு உற்சாகம், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை எப்படி தொடங்கணும். இந்த 40 நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதை வைத்து நம்ம ஆண்டவரை இன்னும் நம்ம கிரியை செய்யணும், இன்னும் நம்ம ஆண்டவருக்காக பிரயாசப்படணும், இன்னும் நம்ம இவைகளில் உற்சாகமாக செயல்படணும் என்கிற அந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த உறுதி இறுதி வரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அவருடைய இளைப்பாறுதலில் நீங்கள் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். அதனால் இந்த காலையில் நம்ம எவ்விடத்திலும் நீங்கள் ஒரு கஷ்டமான இடத்துக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு அந்த இடம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகிறேன், மறுதளிக்காதபடிக்கு சொந்தக்காரங்க திருமணங்கள் ரொம்ப அதிகமான சொந்தமாக இருக்குன்னா அங்கே ரொம்ப கவனமாக போங்க. அங்கே தான் உங்களை பிடிச்சி ஏதாவது கிரியைகளில் போட்டுருவான். அந்த மாதிரி இடங்களில் வேலை ஸ்தலங்கள், வேலை பார்க்குற இடங்கள், அங்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த நேற்றைய தினத்தில் நடந்த இந்த காரியங்கள்லாம் நம்மளை எந்த விதத்திலும் ஆண்டவரை மறுதளிப்பதற்கு எதுவான கிரியைகளை செய்து நம்மை ஆண்டவரை வருத்தப்படுத்த செய்கிறதான காரியங்கள் இந்த உலகம் எங்கிலும் நிரம்பி இருக்கு. இன்றைக்கி போய் உலகத்தில் வேலை பார்க்க முடியல, அவ்வளவு தூரம் விற்கிற கிரியைகள் பெருகி இருக்கு. அங்கே போய் சொன்னால் கேட்குறான், நாங்கள் சாப்பிட்றது இல்லையா, நாங்கள் செய்கிறது இல்லையா, நாங்கள் கும்பிடுறது இல்லையா, உங்கள் இயேசுவை நாங்கள் தானே கும்பிடுறோம், நீங்கள் கொடுக்கறத வாங்கி சாப்பிட்றோம். இப்படி 1000 கேள்விகள் நம்மை நோக்கி வருகிறது. நாம் சொன்னால் அவர்களுக்கு அது விளங்காது, நாம் சொன்னால் அவர்களுக்கு புரியாது. ஆனால் ஆண்டவரிடத்திலே தயவு கேட்டுக்கொண்டு தான் அவைகளை புரிய வைக்க வேண்டும். அவைகளை ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களை விலக்கி நீங்கள் காப்பாற்றணுப்பான்னு சொல்லி நம்ம இரக்கத்தை கேட்டு ஆண்டவரை மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணிச்சிட்டோன்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். அப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்மை விலக்கி கர்த்தர் பாதுகாப்பார். அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகாதபடி நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார். ஏன்னா நான் இந்த ஊரில் இருந்த ஆள்னால நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன், எங்கே வேணாலும் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, இந்த ஊரில் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த ஊரில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு சுற்றியாச்சு. இங்கே வந்து எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுனே தெரில. நான் ஆண்டவர் இங்கே தான் வந்து ஊழியம் செய்யணும்னு நம்மளை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தார். அப்புறம் ஆண்டவர் பலப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வெளியே போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூப்பிடுவான், இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கூப்பிடுவான். ஆனால் ஊழியம் செய்ய வந்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு உங்கள் கூட இணைஞ்சிட்டாருன்னு தெரியும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு விலகி போயிடுறான். தேவையில்லாதவனை கர்த்தரே தள்ளி விட்டுறாரு, நம்மளை அவர் காப்பாற்றிறார். நம்ம அதை அதிகமாக விரும்பாதபடிக்கு தேவனை விரும்பினா போதும். ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸு பேச மாட்டானே, பார்த்துட்டு விலகி போகிறானே அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இயேசு நம்மோட பேசுகிறார்ல, நான் பேசுவேன் அவர் பேசுவார். பாடுங்கப்பா, எழும்பி நிற்கலாம் எல்லாரும்.